சாவுச்சு. ஐயா வணக்கம். 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 சந்திரசேகரன் ஐயா, உங்களுடைய பேர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஐயா. உங்களுடைய சில நேர்காணல்கள் பேட்டிகள் எல்லாம் தமிழ் தொலைக்காட்சியில் நான் பார்த்துருக்கிறேன். அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை முதல்ல எங்களுடைய சேனலுக்காக நீங்கள் நேர்காணல் கொடுக்க வந்ததுக்கு நன்றியும் கூட. நன்றி, நன்றி, வணக்கம். எங்களுடைய இந்திய பத்திரிகையாளர்கள் மத்தியில் மனதுக்குள் இருக்கும் சில கருத்துக்களை உங்களோடு பேசி அதை நான் விடை காண முயல்கிறேன். நிச்சயமா, நிச்சயமா. ரைட். ஐயா, தமிழ் ஆஹ், தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் தற்போது புதிதாக அமைந்திருக்கும் இந்த அரசினால் என்னென்ன நன்மை பெறுகிறார்கள் என்று சொல்ல முடியுமா ஐயா? ஆஹ் நன்றி, வணக்கம். இந்த உங்களுடைய நல்விடாக எனக்கு சந்தர்ப்பத்தை நீங்கள் பெற்றுக் கொடுத்தீர்கள். அதற்காக எனது நன்றியும் வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு என்ன நன்மைகள் என்று கேட்டார், முதலில் நாங்கள் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்னவென்றால், கடந்த ஜனாதிபதி தேர்தல், பொதுத் தேர்தலின் போது இந்த நாட்டில் ஒட்டுமொத்தமான மக்களை ஓகே. தேசிய மக்கள் சக்தியை முதன்மையான கட்சியாக தெரிவு செஞ்சிருக்காங்க. ஓ, சரி சரி. அது வடக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, வன்னி எடுத்துக்கொண்டாலும் சரி, கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மலையகம் நுவரெலியா எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று கொழும்பு மத்திய எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா இடங்களிலும் மக்கள் எங்கள் மீது அதிகமான அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ரைட். அப்ப அந்த நம்பிக்கையை வைத்துதான் 3-2 பெரும்பான்மை நாங்க கேட்கல, மக்கள்கிட்ட கேட்டோம். நாங்க எங்களுக்கு பலமான ஒரு பாராளுமன்றத்தை தாங்கட்டாங்க. ஆனா மக்கள் 3-2 பெரும்பான்மையை விட அதிகமான தொகையை வழங்கி எங்களுக்கு பெரிய ஒரு பலமான அரசாங்கத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். ஓகே. அந்த வகையில் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற மக்கள், இந்த மக்களை நாங்கள் தமிழர் என்று, சிங்களவர் என்று, முஸ்லிம் என்று நாங்கள் வேறுபடுத்தி பார்ப்பது கிடையாது. ம். அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு எங்களுக்கு தனித்துவமான பிரச்சனை. மலையக மக்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு தனித்துவமான பிரச்சனை. 200 வருடங்களாக இந்த நாட்டுக்கு ஐயா, உங்கள் இணைப்பில் ஏதோ ஆஹ், மாடாய் உழைத்து, அப்ப அதே போன்று மறுபுறத்தில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது, இன்னைக்கு வடகிழக்கு பிரதேசங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் யுத்தத்தில் ஈடுபட்டவர்கள். அந்த யுத்தத்தின் பொழுது பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் எங்களுக்கு இல்லாது போயிருக்கின்றது. அதே போன்று மறுபுறத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கோடி பில்லியன் கணக்கான ரூபாய் எங்களுடைய உடைமைகள் நாசமாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வகையில் இன்றைக்கு கூட அந்த 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 யுத்தத்தினுடைய வேதனைகள் இன்னமும் வடுக்களாகவே இருக்கின்றது. அப்ப அந்த வகையில் இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் 89,000 அதிகமான விதவை பெண்களுடைய மூலம் இன்னமும் கேட்கின்றது. 28,000 அதிகமான சிறுவர்கள் தாங்களுடைய பெற்றோர்களை இழந்து அனாதை இல்லங்களில் தவிக்கின்ற ஊழங்கள் இன்னமும் கேட்கின்றது எங்களுக்கு. ஐயா, நான் தெரிகிறேன் உங்களுக்கு. உங்களுடைய காணொளி. ஐயா, என்னுடைய ஒலி கேட்கிறதா? உங்களுடைய காணொளியும் ஒளியும் எனக்கு கேட்கவில்லை. ஐயா, உங்களுடைய காணொளி, அதாவது வீடியோ சரியா வரல. நீங்க ஏதோ அதை கட் பண்ணியிருக்க மாதிரி காட்டுது. ஐயா, நன்றி. இணைப்பில் ஏற்பட்ட
இந்த தடை காரணமாக நமக்கு இந்த நேர்காணலில் சற்று அஹ், இது பிரேக் ஏற்பட்டது. இப்போது நீங்க வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்கள் எப்படி எந்த அளவுக்கு பெரும்பான்மையாக இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள், வாக்களித்தார்கள் என்பதை பற்றி கூறிக்கொண்டிருந்தார்கள். தொடரலாம் ஐயா. ஒன்று நான் முதல்ல சொல்லிக் கொண்டு வந்ததுல ஓகே. மிகுதி உண்மையிலே வடகிழக்கு மாகாணங்களை பார்க்கின்ற மக்களுக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு இப்ப முடிந்து 15 வருடங்கள் ஆகுது. இந்த 15 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்னமும் அந்த பிரச்சனைகள் எதுவுமே தீர்க்கப்படாது. அதே நிலைமையிலேயே தேங்கி கிடக்கின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக. ம். அது மாத்திரமல்ல, அவருடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியோ, மீன்பிடித்துறையினுடைய அபிவிருத்தியோ அல்லது ஏனைய வீதிகள் புனரமைப்போ, இவைகள் எல்லா பக்கமும் எடுத்துக்கொண்டாலும் கூட உண்மையிலேயே ஒரு மாற்றாத்தான் மனப்பான்மையோடு தான் இது நாள் வரைக்கும் இந்த அரசாங்கங்களால் கவனிக்கப்பட்டதே காணக்கூடியதாக இருக்கு. அப்ப அதனால் இங்க இருக்கின்ற மக்கள் மத்தியில் இன்றைக்கு இந்த நிலைமையில் இருந்து ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். அந்த மாற்றத்தை செய்வதற்கு இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு முக்கியமான அல்லது நம்பகமான கட்சியாகவே இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை யாழ் மாவட்டத்தில் முதன்மையான கட்சியாக யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் எங்களை தெரிவித்திருக்கிறார். நல்லது. அப்ப அதனால் இப்ப எங்களுக்கு கடப்பாடு இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் வாழுகின்ற மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஓகே. ஒரே நாள்ல இல்ல, ஒரே வருடத்துல இல்ல, நிச்சயமாக படிப்படியாக அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற தீர்வினை நோக்கிய அணுகுமுறைகளை கையாள்வதற்கு நாங்கள் தயாராக. ஓகே. அந்த வகையில் நாங்கள் கடந்த ஜனவரி மாதம் 1 எங்களுடைய கட்சி தலைவரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் மிக தெளிவான ஒரு வேலை திட்டத்தை முன்வைத்திருந்தார்கள். அதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டம். அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டத்துல நாங்க முக்கியமான 3 விடயங்களை நாங்கள் பண்றோம். ஒன்று, அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்க வேண்டும். இரண்டாவது, வறுமையை ஒழிக்க வேண்டும். மூன்றாவது, நாட்டை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும். அப்ப அந்த வகையில நாங்க பார்க்கிற பொழுது இந்த வறுமை என்கிறது இன்னைக்கு எடுத்துக்கொண்டா இலங்கையில கூடுதலாக வறுமைக்குள்ளாக்கப்பட்ட பிரதேசங்களாக மாவட்டங்களாக இன்றைக்கு முதலாவது மாவட்டமாக இருப்பது, முதலாவது மாகாணமாக இருப்பது வட மாகாணம், முதலாவது மாவட்டமாக இருப்பது முல்லைத்தீவு மாவட்டம், இரண்டாவது மாவட்டமாக இருப்பது கிளிநொச்சி மாவட்டம். அப்ப அந்த வகையில பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு இந்த 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 ஒரு நிலைமைக்கு முகம் கொடுக்கும். அதே போன்று கடந்த காலங்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது முழு நாடே கடன் பட்டிருக்கிறது உண்மை. மறுபக்கம் இன்றைக்கு வடகிழக்கை சார்ந்த மக்கள் ஏதோ முறை சாரா விதத்துல ஏதோ ஒரு வழியில கடனாளிகளாகப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த கடன் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாது, கடன்காரர்களுடைய தொல்லையை தாங்க முடியாது. கூடுதலான பெண்கள் தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட இடம் எங்கு வென்றால் வேறு வன்னி மாவட்டம். வன்னி மாவட்டத்துல தான் தொடர் மீடிய கடந்த யுத்தத்தின் போது கடுமையான, அதான் முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா, மன்னார், இந்த 3 மாவட்டம் உள்ளடக்கிய தேர்தல் மாவட்டம் தான் வன்னி மாவட்டம். இந்த 3 பிரதேசங்களுமே கடுமையாக பாதிக்கப்பட்ட பிரதேசம். அப்ப அந்த கடுமையாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் தான் இன்றைக்கு அனாதரவாக கைவிடப்பட்ட நிலையில இருக்கின்றது. அப்ப இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய கடப்பாடு இந்த நாட்டையும் மக்களையும் நேசிக்கின்ற அரசாங்கத்துக்கு கடப்பாடா. அந்த வகையில நாங்க இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதை நோக்கிய வேலை திட்டத்தை நாங்க இதுல முன்னெடுத்து வருகின்றோம். அந்த அந்த முன்னெடுப்பின் பொழுது நாங்க நினைக்கின்ற நிச்சயமாக இதுல பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அந்த மாற்றத்தின் பொழுது நிச்சயமாக மேலும் மேலும் வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழர்கள் எங்களை தழுவிக் கொள்வார்கள் என்கின்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும். இது நீங்க சொன்ன கருத்து ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் மீன்வளத்துறை மற்றும் கடல் வளம் சார்ந்த அமைச்சகத்தில் இருப்பதால் இந்த கேள்வி. நேற்று அல்லது அதற்கு முந்தைய தினம் இந்திய மீனவர்கள் முதல் பல வருடங்களுக்கு பின்பு, ஐயா எங்களுடைய பிரதமர் மோடி பதவியேற்ற பின்பு முதல் முறையாக என்று நினைக்கிறேன் அந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. அது நீங்கள் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிறீர்கள், அந்த அடிப்படையில் கேட்கிறோம். அந்த மீனவர்களும் பல பறிமுதல் செய்யப்படுகிறது. நீண்ட நாள் பிரச்சனை.
உண்மையிலேயே ம். இது வருந்தத்தக்க கூடிய செயல். நல்லது. அந்த சூட்டு சம்பவத்தின் பொழுது காயமடைந்தவர்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் ம். எனது ஆழ்ந்த கவலையை நான் தெரிவிக்கிறேன். நல்லது. அதே போன்று மறுபுறத்தில் இந்தியாவுக்கும் ம். தமிழ்நாட்டுக்கும் ம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீனவர்களிடம் ம். ம். நான் ஒரு விடயத்தை மாத்திரம் கேட்கிறேன். ம். நீங்கள் கவலைப்படுவது உண்மை. நான் அண்மையில் அவதானித்தேன். அங்கு மீனவர்கள், மீனவ குடும்பங்கள் கதறி அழுகின்றார். ஆமா. எங்கள் 13 பேரை காணவில்லை. எங்களுக்கு நாங்கள் கடன்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் படகுகளை பெற்றிருக்கின்றோம். அப்ப அந்த படகுகள் மூலமாகத்தான் எங்களுடைய உயிர் வாழுகின்றது. அதனால் எங்களால் இனியும் வாழ முடியாது. நாங்கள் குடும்பமே சாக போகின்றோம் என்ற ஒரு உண்மை. உருக்கமான வீடியோவை நான் அந்த தமிழ்நாட்டு யூடியூபாக நான் கண்டேன். ம். உண்மையிலேயே அந்த 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 சகோதரிக்கு உண்மையிலேயே எனது உண்மை. ம். அதே போன்று அன்பரே, நாங்கள் மக்களிடம், அங்குள்ள மக்களிடம் நாங்கள் கேட்க வேண்டும். எங்களுடைய மக்கள், வட கிழக்கை சார்ந்த மக்கள் ம். ம். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தில் ம். 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 எல்லாவற்றையும் இழந்தவர். ம். 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 அது மாத்திரமல்ல, அங்க இங்க 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 வட யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கூட 120% வாழ்கின்றவர்கள் வேறு யாருமல்ல, மீனவர், கடற்தொழிலா. ம். 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 அப்ப அந்த கடலை நம்பி வாழுகின்ற கடற்தொழிலாளர்களுடைய ஓகே. வாழ்க்கையோடு இன்றைக்கு இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களில் ஒரு சிலரா ஓகே. விளையாடுகின்றார். ம். ம். அவருடைய எந்த வகையில்? வாழ்க்கையோடு விளையாடுகின்றார். ம். 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 சட்டவிரோதமான மீன் முறைகள் மூலமாக ம். இந்திய கடலை அடித்தது போல் ம். ம். எங்களுடைய கடலையும் நாசம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கின்றார். ஓகே. ம். ம். நான் சொல்லவில்லை. அதாவது இந்தியா என்பது எங்களுக்கு அயல் நாடு. ம். 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 இந்தியாவினுடைய உறவை நாங்கள் பலப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ம். 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 இந்தியாவோடு தான் நாங்கள் கொடுக்கல் வாங்கலுக்கு முன்னுரிமை அளிக்கின்ற நாடு இந்தியா ம். ம். என்ற நிலைப்பாட்டில் எங்களுடைய அரசாங்கம். ம். 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 எங்களுடைய நிலப்பரப்பையோ வான்பரப்பையோ பயன்படுத்தி ம். இந்தியாவுக்கு, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு ஒரு துளியிலேனும் தீங்கு ஏற்படக்கூடாது என நாங்கள் நினைக்கிறோம். உண்மையாக. நல்லது. ம். அப்படி நினைக்கின்ற போது ம். இன்னைக்கு இந்திய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு சில மீனவர்கள் ம். 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 தாங்களுடைய இந்த சோழர்கள் மூலமாக ம். ம். இங்கு வருகை தந்து ம். எங்களுடைய மீனவர்கள் தோழர்களை அடித்து நொறுக்கிவிட்டு, ம். 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 மாத்திரமல்ல எங்களுடைய வலைகள் எல்லாத்தையும் அறுத்தெறிந்து, ம். ம். அது மாத்திரமல்ல கைது செய்ய வருகின்ற நேவியையும் அடித்து துன்புறுத்தி, ஓகே. அது மாத்திரமல்ல அவர்களுடைய சுடுநீர் மூலமாக அவர்களை சுடுநீரால் பாய்ச்சி, ம். ம். அது மாத்திரமல்ல அதன் மூலம் என்னென்ன வித்தைகள் விளையாட்டுகள் விளையாட முடியுமோ அவ்வளவும் விளையாடுகிறார். ம். 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 அது நீங்க மாத்திரமல்ல சொல்வதற்கான ஆதாரங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? பரவாயில்லை. நான் சொல்லிக்கொண்டு ஒரு படகு 2 படகு வந்தாலும் பரவாயில்லை. ம். ம். நூற்றுக்கணக்கான படகுகள் வந்து எங்களுடைய கடலை ஆக்கிரமி. ம். 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 நான் கேட்கின்றேன், அன்பாக கேட்கின்றேன். ம். ம். இருக்கின்ற நீங்கள் எல்லாம் சொல்லுகின்ற தொப்புள் கொடி உறவுகள் அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையை இன்றைக்கு நாசமாக்கப்படுகிறது. ம். அவர்கள் நாசமாக்குவது வந்து மீன்களை மாத்திரமாக இருந்தால் பரவாயில்ல, மீன் வளத்தை, கடல் வளத்தையை இன்றைக்கு அழித்தொழிக்கின்ற நடவடிக்கை முன்னெடுக்கின்ற இதற்கான புள்ளி விவரங்கள், தரவுகள், வீடியோக்கள் எல்லாமே எங்களிடம் இருக்கின்றது. நான் அதை தேவையான நேரம் காட்டலாம். இந்த நான் கடந்த வாரம் கூட சென்னைக்கு வந்திருந்தேன். சென்னைக்கு வந்திருந்த கூட அங்கு நான் சந்தித்தவர்கள் அனைவரிடம் கேட்டுக்கொண்டது ஒன்றுதான். அதாவது இன்றைக்கு இந்திய மத்திய அரசாலும் கூட தடை செய்யப்பட்டு இருக்கின்ற இந்த
பெட்ரோலின் முறைமையை ம், தடுத்து நிறுத்துங்கள் தமிழ்நாட்டில் ம், ம், இருக்கின்ற. நான் ஸ்டாலின் அவர்களிடம் கூட நான் மிக மிக ஐயா முதல்ல இந்த 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 சட்டவிரோதமான நடவடிக்கை முற்றுப்புள்ளி வைக்கும். ம், 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 ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் மீறி ம், ம், ம். மிகவும் நான் சொல்லுகின்ற ஒரு விடயம் தோழர் அவர்களே, ம், ம், ம். நீங்கள் இந்தியாவில் இருக்கின்ற ஊடகங்களை கொண்டு ஓகே. அல்லது அங்க இருக்கின்ற யூடியூபர்ஸை கொண்டு ம், ம். முடியுமானால் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு அனுப்பிவிடுங்களேன். ஓகே. நான் வேண்டா அவங்களை இங்க வச்சு எங்களுடைய பராமரிப்பிலேயே ஓகே. நான் காட்டுறேன். இந்திய இந்திய இழுவை படகுகள் வந்து ம். இலங்கை கடல் பரப்பில் என்ன செய்கின்றார்கள் என்பது மாத்திரம் சொல்லு. ஓகே. ம், ம், ம். அதாவது நான் சொல்லுவேன் எனக்கு அந்த இந்த இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு வந்து ம், ம், இன்றைக்கு தேடி பாருங்க. பிரபாகரனுடைய பிறந்த ஊர் வல்வெட்டித்துறை. ம், ம். அந்த வல்வெட்டித்துறையில் இருக்கின்ற மீனவர்கள் என்னிடம் கடந்த வாரத்தில் ஐயா இதுகளை தடுத்து நிறுத்துங்கள், முடியாவிட்டால் சொல்லுங்கள் ஐயா, நாங்கள் குடும்பமே சென்று ம், இந்த கடலில் குதித்து சாகின்றோம் அப்படின்னு கேட்டாங்க. ம், ம், ம். பேசாலையில் போய் கேட்டா பேசாலையில் அதே வார்த்தையை சொல்லுகின்றார். ம், ம், ம். அப்ப ஒவ்வொரு நாளும் முன்ன எடுத்துக்கொண்ட தோழர்களே வாரத்துக்கு 3 நாள் வந்தார். ம், இப்ப ம். 7 நாளும் வருகின்றார். ஓ, ஓகே. இப்ப 7 நாள் வருகின்ற பொழுது இது வந்து ஒரு மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு காலம். ம், ம், அவ இந்த அறுவடைக்கு நல்ல அவ இந்த காலத்தில் எங்களுடைய மீனவர்களுக்கு ம், ம். நீங்கள் எல்லாம் சொல்லுகின்ற படைகளுக்கு எங்களுடைய தாய் நிலம் அல்லது எங்களுடைய வன்னி நிலம் அல்லது எங்களுடைய ஈழ நிலம் என்று கூறுகின்ற ம், ம். அந்த மக்களுக்கு சொந்தமான கடல் பரப்பையே இன்றைக்கு ம், ம், ம். இந்திய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு சில வியாபாரிகளுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக ம், ம், ம். அங்க இருக்கின்ற ஊழியர்கள் கடற்தொழிலாளர்கள் பகடை காய்களாட்டம் பயன்படுத்தும். ஓ. அந்த பயன்படுத்தப்படுகின்ற ம், ம், ம். அந்த நபர்களுடைய அத்துமீறிய செயற்பாடே ம், ம், ம். நேற்று முதல் நாள் இடம்பெற்ற துப்பாக்கி சூடைய தவிர ம், ம், ம். நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் நிச்சயமாக ஓகே. துப்பாக்கியை பயன்படுத்தும்படி நாங்கள் கூறவில்லை, கூறவும் ம், மாட்டோம். ம், ம், ம். ஆனால் ம். நேவி கைது செய்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஓகே. அதற்கு அவர்கள் சுடுநீர் தண்ணியை பாய்ச்சி பல்வேறு விதமான தடை ஏற்படுத்துகின்றார்கள். ம், ம், ம். அதையும் மீறி படகுகள் ஏறுகின்றார்கள். ம், ம். ஏறிய பிறகு ஒரு 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 சிப்பாயை பிடித்துக் கொண்டு ம், பலர் தாக்குகின்றார்கள். ம், அது ம். மாத்திரமல்ல அவரை கடத்தி வருவதற்கான முயற்சியும் எடுக்கின்றார் ஓ. இந்தியாவுக்கு. இது எல்லாவற்றுக்கும் ஆதாரங்கள் இருக்கிறது இல்லையா? அந்த நேரத்தில் தான் துப்பாக்கி சூடு ஏற்பட்டதை தவிர ஓகே. நிச்சயமாக அங்க இருக்கின்ற மீனவர்கள் மீதோ வருகின்ற தொழிலாளர்கள் மீது எந்த விதமான எங்களுக்கு கோபதாபங்களும் கிடையாது. ம், ம், ம். இந்தியா மீதும் எங்களுக்கு கோபதாபங்கள் கிடையாது. நானும் கூட ஒரு இந்தியன் ஒரிஜின். ம், அப்ப ம். அதனால வேண்டி நாங்க இந்த இதான் நிலம். இந்த நிலைமையின் காரணமாகத்தான் அந்த துப்பாக்கியோடு ஏற்பட்டதை தவிர ம், ம், ம். ஆனா நாங்க அங்க பார்க்கின்ற போது என்னமோ இங்க இருக்கின்ற ராணுவ சதா காலமும் அங்க இருக்கின்ற மீனவர்களை கைது செய்வதும் ம், ம். துப்பாக்கியால் சுடுவதும் போன்ற தோரணையிலான செய்திகள் வெளியாக ம், ம், ம். தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து இந்த உலகம் என்பது என்ன உலகம், இது டிஜிட்டல் மயமாற்றல் என்பது கூடாக தெரிந்து கொள்ள முடியும். அதன் மூலமாக உண்மையை தெரிந்து கொண்டு உண்மையையும் கொஞ்சம் எடுத்துச் சொல்வீர்களாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு சில ஊடகவியலாளர்களிடம் மிக அன்பாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா. என் நினைவு சரியாக இருந்தால் 2012, 2014, 2016 3 வருடங்களில் பலமுறை இந்திய தமிழக புதுச்சேரி மீனவர்களும் இலங்கை மீன் மீன்வளத்துறை அமைச்சகமும் இந்திய அரசாங்கமும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக நான் அறிகிறேன். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் எங்குமே முன்னேற்றம் ஏற்படவில்லை. எது தடையாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பேச்சுவார்த்தை இன்டர்நெட்ல இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 25-30 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை எடுக்கும். ம், ம். இன்றும் கூட இப்போதும் கூட ஓகே.
அதிகாரிகளுக்கு இந்திய மீன்பிடி மீன்வள அதிகாரிகளுக்கும் எங்களுடைய அதிகாரிகளுக்கும் இடையில தொடர்ச்சியான கம்யூனிகேஷன் போகும். ம், ம், ம். தொடர்ச்சியான உரையாடல் இடம்பெற்று தான் இருக்கு. ஓகே. ம், ம், ம். அப்ப இந்த உரையாடல்கள் மூலமாக நாங்க எதிர்பார்ப்பது வேற எதுவும் இல்லை. ம், ம், ம். எங்களுடைய கடல் பரப்பை தாண்ட வேண்டாம் என்று நாங்க கேட்கிறோம். ம், ம். ஏன் நாங்க கேட்கிறோம்டா, நிச்சயமாக. தமிழ்நாட்டு மீனவர்கிட்ட கேட்கிறோம், கேரள கடலை உங்களால் அத்துமீறி செயற்பட முடியும், ம், ம், ம். அங்க இருக்கின்ற கர்நாடகாவுக்கு போக முடியும். ம், 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 ம். ஏன் கர்நாடகால காவிரி கங்கையில போட்டு தண்ணியை கூட கொண்டு கொடுக்க மாட்டேன். ம், ம், ம். சரியா? மிகச் சரி. அப்ப இது ம், எங்களுடைய கடல் பரப்பு. ம், 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 ம். இதை நாங்க தேவையாக இருந்தா எதிர்வரும் காலங்கள்ல பேசி கதைத்து அப்படி ஏதாவது இணக்கப்பாட்டுக்கு வர முடியுமாக இருந்தா, ம், ம், ம். இதுவாக இருந்த போதிலும் கூட ஒரு நாடு, ம், ஒரு ம். இறமையுள்ள நாடுன்னு அங்கீகரிக்கப்பட்ட நாடு எங்கட நாடு. ம், ம், ம். சர்வதேச ரீதியாக கடல் எல்லை இந்த கடல் எல்லை எங்களுக்கென்று வகுக்கப்பட்டு, ம், ம், ம். அப்ப அந்த எல்லையை மீறி செயற்படுகின்ற போது ஓகே. நாங்கள் என்ன செய்வோம்? ம், ம். அப்ப அதனால வேண்டி நாங்க இந்த பேச்சுவார்த்தை மூலமாக எதிர்பார்ப்பது வேற எதுவும். ம், ம். நாங்க இன்னைக்கு பொட்டம் ட்ரோலிங் கம்ப்ளீட்டா தடுத்து ம், இந்த ம். உண்டு ஒரு சில இதுகள் இயங்கிக் கொண்டிருக்குது உண்மை. ம், சரியா? ம், ம். இருந்தாலும் நாங்க சட்ட ரீதியாக தடுத்து, ம், 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 ம். அது மாத்திரமா துருக்கு வலை, இரட்ட வலை போன்ற வலைகளையும் கூட நாங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். ம், ம், ம். கண்ட்ரோல் பண்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்ட வேற எதுவும் இல்ல. ம். கடல் பரப்பு எங்களுக்கு சொந்தமானது இல்லை. ஆ. நாளைக்கு எங்களுடைய தலைமுறைக்கு, எங்களோட பிள்ளைகளுக்கு, எங்களோட பேர பிள்ளைகளுக்கு சொந்தமானது. ஓகே. அந்த கடல் பரப்பை பாதுகாத்து வைக்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு எங்களுக்கு. ம், ம். நிச்சயமாக. ம், அப்ப இன்றைக்கு இந்த பொட்டம் ட்ரோலிங் பயன்படுத்துவது மூலமாக ம், ம், ம். தமிழ்நாட்டு மீனவர்கள் எங்களுடைய கடல் வளத்தையே அழித்துக் கொண்டு போகின்றார்கள். தான் இருக்க பிரச்சனை. ம், ம், ம். மீனை மாத்திரம் பிடிச்சு கொண்டு போனாலும் பரவாயில்ல, ராளை மாத்திரம் பிடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல. ம், ம், ம். நாளைக்கு இங்க இந்த நிலைமை தொடர்பா இருந்தது இன்னொரு 10-15 வருஷத்துக்கு பிறகு எங்களுடைய கடல் பாலைவனமாக மாறுவது தவிர்க்க. ஓ, அந்த அளவுக்கு அது அதனால பாதிப்பு ஏற்படும். அதனால நாங்க சொல்லுகின்றோம், பேசுறதுக்கு நாங்கள் தயார், ம், பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயார். ம், ம், ம். ஆனா எங்கட கண்டிஷன் எதுவும் கிடையாது, வேற எதுவும் இல்லை. இது எங்கட கடல் பரப்பை ம், உதாரணம் சொல்லுங்களேன். இன்னைக்கு சீசலுக்கு போன கப்பல் ம், போகுமாறு தவறுதல் ம், ம். ஆட்களை கைது செஞ்சாச்சு, ம், அடுத்த நிமிஷம் ம். அதை அப்படியே டெமோலிஷ் பண்ண. ஓகே. ம், 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 ம். சரியா? மெடகஸ்க்கு போகுது, கைது செஞ்சாச்சு ஆட்களை வெளியில் எடுத்தாச்சு, படக ம், ஒழுங்கு. அது அந்த நாடுகள். ம், ம், ம். அப்ப நாங்க அப்படியும் செய்ய. ம், ம், ம். சரியா? அப்ப நாங்க முதலாவது முறை கைது செய்யும் பொழுது அவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு பிணை கொடுத்து அவர்கள் விடுதலை செய்யும். ம், ம். அதுக்கு பிறகு தொடர்ந்து 2வது முறை 3வது முறை வருகின்ற போது அவர்களுக்கு மேலதிகமான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுது. ம், ம், ம். அப்ப எங்கட பக்கத்தினால சட்ட ரீதியான நிவாரணங்கள் அனைத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்க ஆவணம் செஞ்சிருக்கோம். ஓ, சரி, சரி, அது சரி. எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டுதான் இவர்கள் ம், இன்றைக்கு ம். வேறு வேறு விதமாக பயன்படுத்துகிறார்கள். ஓகே. அடுத்து இது நாள் வரைக்கும் இருந்த அரசாங்கங்கள், அமைச்சர்கள் இது சம்பந்தமாக உண்மையிலேயே எனக்கு தெரியாது, இந்திய மீனவர்களோட, இந்திய ஊடகங்களோட, இந்திய மக்களோட, அதே நேரத்துல இந்திய கடற்கரை ம், அமைச்சுக்களோட, உயர் ம், அதிகாரிகளோட இது சம்பந்தமாக ஒரு தெளிவான டிஸ்கஷன் செய்திருக்கிறார்கள் என்பது எனக்கு ம், தெரியாது. ம், இருந்த ம், போது கூட நான் எதிர்பார்க்கிற எதிர்வரும் காலங்கள்ல ம். இந்த உண்மை நிலைமைய உள்ளது உள்ளவாறு அங்குள்ள மக்களுக்கும் எடுத்து கூறுவதற்கான ஒரு ஊடக இதை நாங்க பயன்படுத்துறோம் என்று நினைக்கிறோம். அதன் ம், மூலமாகத்தான் இதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருமே தவிர, ம், ம். இல்லாட்டி இது நமது கடல் வளம் இல்லாது போறது தவிர்க்க முடியாது. நீங்க சொன்னது மாதிரி ஐயா, நல்ல செய்தி சொன்னீங்க. இப்ப இங்க இருக்கிற ராமேஸ்வரம் மீனவர் சங்க அனைத்து மீனவர் சங்க தலைவரோ அல்லது இந்த மீனவர் சங்கங்களுடைய நிர்வாகிகளோ அடுத்து உங்களை இலங்கையில வந்து சந்திச்சு இதுக்கு ஒரு உடன்பாடு ஏற்படும் நினைத்தால் நீங்கள் அதுக்கு உதவி செய்வீர்களா? நிச்சயமாக ராமேஸ்வரங்கிறது எங்களோட குடும்பம். ஆ.
அப்ப அப்ப அது எங்களுக்கு தூரம் இல்லை. ஓகே. அப்ப அதனால வேண்டிய அப்ப அந்த அங்க இருக்கின்றவர்கள் வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ம், ம். நாங்க எங்களோட கதவு திறந்து வச்சிருக்கோம். ஓகே. ஒரு ஒரு சரியா? என்ன முறையை கையாள வேண்டும்? இப்ப என்னுடைய நிறைய தொடர்புகள் இருக்கிறாங்க. இப்ப நான் வந்து இப்ப நான் இதுதான் எங்களோட பொறிமுறை என்று நான் ஒரு நிபந்தனை போட்டுக்கொண்டு போகிறேன். ம், ம், ம். அவர்களையும் ஒரு நிபந்தனை போட்டுக்கொண்டு வரையலாம். ம், ம், ம். நாங்க சொல்றோம் பின்ன 2 பேரும் முதல்ல பேச என்ன நடந்துட்டு ம், ம். மறுபடியும் ஆரம்பிச்சு. அப்ப எங்களுக்கு சொல்ல முடியும் இது A to Z வரைக்கும் ம், இந்த நிலைமையின் காரணமாக எதிர்வரும் காலங்கள்ல எங்களுடைய கடல் தொழிலுக்கு கடல் வளத்துக்கு என்ன நடக்கும் என்பதை நாங்க சொல்றோம். ம், ம், ம். விஞ்ஞான ரீதியான ஓகே. ம், ம், ம். சயின்ஸ் பற்றிலான ம், சரியா? ம், ம். அப்ப புரியுது. அதன் மூலமாக மறுபக்கத்துல அங்க ம், இருக்கின்ற இந்திய மீனவர்களும் சொல்லட்டும், இந்திய ம், மீனவர் தலைவர்கள் ம், சொல்லட்டும். ம், ம், எனக்கு தெரிஞ்ச அளவுல ம், இன்றைக்கு ம், 40 லட்சத்துக்கு அதிகமான தொகையையும் ம், இந்திய மத்திய அரசாங்கமும் ம், ம், 12 லட்சத்துக்கு அதிகமா 14 லட்சத்துக்கு அதிகமான தொகையை தமிழ்நாட்டு அரசாங்கமும் ம், ம், அங்க இருக்கின்ற விசைப்படகு ட்ரோலிங் செய்கின்றவர்களுக்கு ம், ம், நட்டஈடாக வழங்கி ம், ம். இந்த முறைமையை முற்றாக தடை செய்வதற்கு முயற்சிக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆ, எவ்வளவு தூரம் முதல்? ம், 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 ம். சரியா? ஓகே. ம், அப்ப நாங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு அதை ஊக்குவிக்க வேண்டிய தேவை. ம், 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 ம். ஊக்குவித்து உண்மையில இதற்கு அதன் மூலமாகவே இதற்கான ஒரு உடன்பாடை காண முடியுமே தவிர ம், அஹ், ம். இது சும்மா அந்த வேறொரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு முருகல் நிலைமையோடு முரண்பாடுகளோடு இந்த பிரச்சனைகளை பேசி தீர்வு காண முடியாது. அது புரிகிறது ஐயா. நீங்கள் சொன்ன விடயங்களை நான் அந்த மீனவர் சங்கங்கள் யாரெல்லாம் எங்களோடு நேரடி தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்களிடம் தெரிவிக்கிறோம். ஒருவேளை அவர்கள் சந்திக்க விரும்புகிறோம் என்றால் உங்களுக்கு நாங்கள் செய்தி கொடுக்கிறோம். இது ஒரு விடயம். உங்களுடைய அதாவது இலங்கையிலிருந்து வரக்கூடிய தமிழ் ஊடகங்கள் வழியாக நான் அறிந்த ஒரு செய்தியை உங்களிடம் விளக்கமறிந்து கொள்ள விரும்புகிறேன். சில புகைப்படங்களை இட்டு அதாவது இலங்கையினுடைய பணப்பயிர் தென்னை பனை இதனுடைய அபிவிருத்தி சபையாக இருக்கக்கூடிய அபிவிருத்தி சபை என்று இப்ப இருக்கக்கூடிய தலைவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளாக வருகிறது. இதை ஏன் உங்களிடம் கேட்கிறேன் என்றால் இந்த நிலைப்பாட்டில் அங்கிருந்து வரக்கூடிய பனைப்பொருட்கள் தென்னை பொருட்களை இங்கு நாங்கள் வாங்குகிறோம். ஆனால் அந்த அபிவிருத்தி சபையில் ஏதோ ஒரு குழப்பம் நடைபெறுவதாகவும் அந்த தலைவர் தவறாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் செய்திகள். இதை குறித்து உங்கள் கருத்து தெரியுமா? ஏன்னா நீங்கள் முன்னால் அந்த தென்னை அபிவிருத்தி சபையினுடைய அமைச்சரின் உதவியாளராக இருந்ததாக நான் அறிகிறேன். இல்ல ஒரு உண்மை என்னண்டா இன்றைக்கு பனை அபிவிருத்தி சபை என்பது எங்களுடைய பெருந்தோட்ட அபிவிருத்தி அமைச்சின் கீழ் ரைட், நல்லது. பெருந்தோட்ட அமைச்சு என்பது வேறு யாரும் இல்ல, நாங்கள் தான். எங்களுடைய அமைச்சு தானே, எங்களுடைய ஆ, அரசாங்கம் தானே. ஓகே. அவர் கேபினட் மினிஸ்டர், நானும் கேபினட் மினிஸ்டர். அடுத்து நான் யாழ்ப்பாணத்துல இருக்கின்ற டிசி என்ன ம், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவரும் கூட. ம், ம், ம். ஓகே. அதனால யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற குறைநிலைகளை தேடி பார்ப்பதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது. ஓகே. ம், ம், மூன்றாவது நான் ஒரு கேபினட் அமைச்சர். ம், 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 அதனால ஒரு நாட்டுல எங்கேயும் எந்த செயல்பாடுகளையும் தேடி பார்க்கிறதுக்கு தலையிடுவதற்கான பூர்ணமான அதிகாரம் எனக்கு இருக்கு. ம், 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 அந்த வகையில் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ம், ம், வடமாகாணத்தில் இந்த பனை பயிர் என்பது ம், மிக மிக பெருமதியானது, ம், 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 மிக மிக முக்கியமானது. ம், 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 அப்ப அந்த முக்கியமான அந்த பொருளாதாரத்தை ம். கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் இருந்த அமைச்சர்கள் எல்லாருமே நாசம் செய்திருக்கிறார். உண்டு இந்த இல்லாத பனை அபிவிருத்தி. ம், 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 பனை மரத்தை கூட பாக்கியல. ம், 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 லட்சக்கணக்கான மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டு அதுகளுக்கான எந்த விதமான கேள்வி கேட்பாடு, ம், ம், அது மாத்திரம் திக்கம் வடிகசாலை என்று இருந்தது, அது எல்லாம் ம், நாசமாய். ம், ம், அது மாத்திரமல்ல, பனை அபிவிருத்திக்கு சொந்தமாக இந்த பல்வேறு நிறுவனங்களின் ம், ம், எல்லா இடத்திலையும் ஊழல் மலிந்து காணப்பட்டது. ம், ம், அப்படிதான். அதாவது எனக்கு சொல்ல வரேன்டா, ம், ம், அரசாங்கம் மாறி இருப்பது உண்மை, நாங்க ஊழல் செய்ய போவதில்லை என்பது உண்மை. ம், ம். ஆனால் ஊழல் புரிந்த அதிகாரிகள் தான் இன்னமும் இருக்கிறார்.
ஓ, இன்றளவும் பதவியில் இருக்காங்க. ம். ஓ ஓ, அதனால வேண்டி இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் எல்லாத்தையும் கலை தெரிந்து கூடிய கொண்ட அல்ல. ம். 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 அதனால வேண்டி இதுகளுக்கான நடவடிக்கை நாங்கள் முன்னெடுக்கிறோம். ம். ம். அவ்வாறான நடவடிக்கை முன்னெடுக்கின்ற போது ம். ம். இந்த பனை அபிவிருத்தி சபைக்கு புதிய தலைவர் அண்மையில தான் நியமிக்கப்பட்டார். அவர் அவர் நியமிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு என்ன ஒரு 40 நாள். ஆ, சகாதேவன் இல்லையா? 40 நாட்களில் இவர்கள் சொல்வது போன்ற அபாரான பெரிய ஊழல் மோசடியில ஈடுபட முடியுமற்ற முடியாது. முடியும். அதெல்லாம் சுத்தமான பொய். ம். ஏனென்றால் அவர் உண்மையிலே இந்த படைத்துறை சம்பந்தமாக ம். ம். நிபுணத்துவம் உடையவர். இந்த சகாதேவன் என்று நீங்கள் கூறுகிறவர். ஓ, சகாதி. ம். ம். அப்ப அவர் திறமையான. ம். அப்ப ம். அந்த திறமையானவருடைய செயற்பாடு காரணமாக ம். ம். இது நாள் வரைக்கும் அந்த ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்களை ம். தேடி கண்டுபிடிப்பதற்கான காரணமாக, ம். ஊழல்களை வெளிக்கொணர்வதற்கான நடவடிக்கை எடுப்பதன் காரணமாக, ம். இது ம். தொடர்பாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் ஆணைக்குழுவில் லஞ்ச ஊழல் குற்றத்தடுப்பு பிரிவில் சமர்ப்பிப்பதன் காரணமாக, ம். இது ம். தொடர்பாக போலீசில் நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்து இதற்கான நடவடிக்கை எடுப்பதன் காரணமாகவும் ம். ம். அவர் மீது போலியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன தவிர ம். எந்த விதமான உண்மையான குற்றச்சாட்டுகள் கிடையாது. அதனால நான் மிக தெளிவாக சொல்லுகிறோம். ம். ம். அதாவது நாங்கள் நியமித்திருக்கின்ற ம். ம். தலைவர்கள், ம். செயலாளர்கள் ம். ம். அந்த காலத்தை விடுங்க. ம். 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 நாங்க ஆட்சிக்கு வந்ததன் பிறகு, ம். ம். நாங்கள் ஒருவரை தலைவராக நியமிக்கப்பட்டதன் பிறகு ம். 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 அவரிடமிருந்து ஏதாவது ஒரு ஒரு நயா பைசாவால லஞ்ச ஊழல் மோசடி இடம்பெற்றிருக்குமாக இருந்தா சொல்லுங்க எங்களுக்கு. ம். ம். புரியுது. நாங்க அதுக்கு மன்னிப்பு கிடையாது. ம். 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 நாங்க நாங்க இந்த அரசியலுக்கு வந்தது தோழர்களே, நாங்க இது எங்களுடைய வயிறை வளர்ப்பதற்கு அல்ல. இல்ல, புரியுது. ம். ம். இன்னைக்கு புதிய அரசியல் கலாச்சாரம். ம். 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 இப்ப நாங்க இந்த 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 அரசியலுக்காக நாங்க எங்களுடைய வாழ்க்கையில 37 வருடம் வாழ்க்கை என்ற வரலாறு. ம். 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 37 வருடம் தொடர்ச்சியாக சிறை வாழ்க்கையா, சித்திரவதையா எல்லாமே அனுபவித்து வந்தவர். ம். 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 2 தடவை ஆயுத போராட்டத்தையும் கூட நடாத்தியவர்கள் நாங்கள். ம். 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 லட்சக்கணக்கான உயிர்களை எங்களுடைய சகாக்கள் இந்த இலங்கை மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறார். ம். 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 அப்ப நாங்க சொல்ல போறேன் நான் கேட்டேன். அப்ப அதனால வேண்டிய அவர்களுடைய எதிர்பார்ப்பு, ஆசை, அபிலாசை அனைத்துமே வேற எதுவும் இந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று. ம். ம். புரியுது. அதனால வேண்டிய எங்களுடைய குறிக்கோள் நோக்கம் புரியுது. புரியுது. அதுதான். புரியுது. எங்களுடைய ஜனாதிபதியினுடைய நோக்கமும் குறிக்கோளும் அதுதான். ம். ம். அதனால்தான் நாங்க இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், கேபினட் அமைச்சர் யாருமே பாதுகாப்பு எடுக்கிறது இல்லை. ம். ம். பாதுகாப்பு இல்லாத முன்ன எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஒரு அமைச்சரோட 50 வாகனத்துக்கு மேல ம். 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 நாங்க தனியா தான் போயிட்டு வரோம். ம். 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 ஜனாதிபதியும் கூட பெரிய பாதுகாப்பு கிடையாது. ம். 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 இருதய அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஓகே. ம். ம். சொகுசான வாகனங்கள் கிடையாது. ம். 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 வந்து சொகுசான வாகனம் பாவிக்கலாம் தானே. நாங்க எல்லாமே சொகுசான வாகனம் எல்லாத்தையும் விட்டு போட்டு ம். ம். அதெல்லாம் ஏலத்துல போட்டு நாளைக்கு பெருசா இருக்கிற அந்த காசுகள் எடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கின்றோம். ம். அதே ம். நேரத்துல எங்களுக்கு பாவிக்கின்ற கார் வாகனங்களை, நோமலான வாகனங்களை நாங்க பயன்படுத்தும். ஏன்னு கேட்டா பேருந்துல ம். எங்களோட நாட்டை அந்த இடத்துக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை ஆட்சி ம். செய்து. ம். 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 அதனால எங்களுடைய நாட்டை கட்டியெழுப்புகின்ற, நாட்டை நல்லதொரு நாடாக மாற்றுகின்ற, நாட்டை ஒரு செல்வந்த நாடாக மாற்றும் வரைக்கும் ம். ம். அரசியல்வாதிகளாக இருக்கும் நாங்கள் ம். நிச்சயமாக படிப்பினை முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று நாங்கள் உறுதி கொண்டோம். ம். ம். அதனால ஒரு சதம், ஒரு நயா பைசா நாங்க, ஓகே. அதாவது கையாளுகின்ற லஞ்ச ஊழல் மோசடி ஈடுபடுகின்ற ம். ம். அரசு அல்ல. புதிய புதிய அரசு இது. புரியுது. புதியதொரு கலாச்சாரம். அன்னைக்கு இந்த உலகத்துக்கே புதிய ஒரு கலாச்சாரம். புரியுது. ம். அந்த 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 கலாச்சாரத்தின் அடிப்படையில் செல்லுகின்ற போது ம். 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 அந்த பழைய குருடி கதவை துட்டுன்னு பழைய என்ன சொல்றது, அந்த பழைய பழைய சித்தாந்தங்கள், பழைய ம். 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 வேதாந்தங்கள் என்ன மீண்டும் மீண்டும் அந்த முருங்கை மரத்துல ஏறுற மாதிரி அந்த ஏறுற கதைகள் ஒவ்வொன்றும் வந்து கொண்டிருக்கு. ம். அதனால ம். அதை பத்தி நாங்க அலட்டி கொள்றது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ரைட். இது எங்களுடைய எங்கள் ஊடகத்திற்கு வந்த ஒரு செய்தித்தாளில் வந்த செய்தியை தான் உங்களோட கேட்டோம். மிக விரிவாகவே நீங்கள் பதில் கூறினீர்கள். விரைவில் எங்களுடைய சேனல் சார்பாக நான் ஒரு செய்தியை கூறுகிறேன்.
இயன்ற வரையில் இங்கு ராமேஸ்வரம் மற்றும் அந்த கடலோர மாவட்டங்கள் நாகப்பட்டினம் அங்குள்ள மாவட்ட மீனவ சங்கங்கள் அனைத்து மீனவ கூட்டமைப்புகளிடம் பேசி ஒரு வாய்ப்பு இருக்குமானால் இலங்கைக்கு வந்து உங்களை சந்திப்பதற்கான ஒரு முயற்சியும் மேற்கொள்கிறோம் எங்கள் சேனல் வாயிலாக. ஏனென்றால் மிக நீண்ட காலமாக நீங்கள் கூறியது போன்று மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை விரைவில் உங்கள் ஆட்சிகளில் தீர்வு கண்டால் எல்லோருக்கும் நல்லதாக இருக்கும் என்று நினைக்கிறோம். நீங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி இந்த செய்தி நேர்காணலை தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. வணக்கம் தோழர். நல்லது தோழர், நல்லது.